100% சுத்தமான ஆர்கானிக்கான ஆயில் இது. கடலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பதமாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வேஸ்டேஜ் எண்ணெய் பாருங்க. இதில் இந்த நம்ம சில்வர் பவுலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொட்டிக்கிட்டு இருக்கும், பார்த்தாலே தெரியும் நல்லாவே. சூப்பர்ண்ணா. ஆமாம், சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கை வந்துட்டு இருக்கும். மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கறப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊற்றுக்கு பாருங்க ஆயில். சூப்பராக வரும். ஸோ நம்ம தீர இங்கே கொட்டிகிட்டே இருக்கலாம் இல்லையா? கொட்டிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு இந்த குச்சி ஒன்று கொடுத்துருக்க பாருங்க. ஸோ லைட்டாக பார்த்தா தள்ளி விடுங்க. கடைசி என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டுருங்க. அதோட கடைசியில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் உள்ள எதுவும் தங்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் சுவிட்சை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் சுவிட்ச் இருக்கு பாருங்க, இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் எடுத்து காமிக்கிற ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர் மட்டும் எடுத்துருங்க. 100% சுத்தமான ஆர்கானிக்கான ஆயில் இது பாருங்க. என்ன கலர்ல இருக்கு பாருங்க. இது கொஞ்ச நேரம் வச்சோம்னாலுமே ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும் இல்லையா? ஆமா, வண்டல் மட்டும் கீழே தங்கிடும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இதுதான் சுத்தமான எண்ணெய். கடலை எண்ணெய் இங்க இருக்குது, அந்த கடலை இருக்குதா சக்கரை. ஸோ இந்த வேஸ்ட்டுமே நான் எதுக்கு காட்டணும்னு நினைச்சேன்னா இதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அதாவது ஆயில் கண்டென்ட்ங்கிறது எண்ணெய் இருக்கு, சூடு ஆறிடுச்சு, எல்லாம் மொறுன்னு அப்பளம் மாரி. ஸோ நான் இதை வந்து அமுக்கி காமிச்சிட்டேன், எண்ணெய் இருக்குன்னு பாருங்க. இங்க நீங்கள் ஆயில் மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோகனட் ஸ்க்ரப்பர் கொடுக்குறோம். தேங்காய் துருவுறதுக்கு கோகனட் ஸ்க்ரப்பர் அப்படியே இங்கே உள்ள இன்சர்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆன் பண்ணிங்கன்னா சுற்றுதா, அப்போ வந்து நீங்கள் தேங்காய் வந்து இப்படி வச்சோம்னா போதும். தேங்காயும் துருவிக்கலாம். எண்ணெய் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரே மிஷினில் துருவிணும் பர்பஸ். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேங்காய் வந்து ஈஸியாக துருவிக்கலாம். அதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு தேங்காய் வந்து நம்ம திருவி காட்டியாச்சு. தேங்காய் சூப்பராக திருவி காமிச்சிங்கன்னா இது நான் எப்படி வாங்கலாம், எங்கே வரலாம்? சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் RBT மேலே நம்மளோட ஷோரூம் இருக்கு. லோக்கலில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் இதை பற்றி வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட்